விருந்தினரை அன்புடன் வரவேற்ற வீட்டில் வறுமை நெருங்காது. திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் 9 விருந்தோம்பல். குறள் 83. குறள் 83. வருவிருந்து வைகலும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் இன்று. தமிழ் பொருள். தினமும் வரும் விருந்தினரை அன்புடன் போற்றும் மனிதனின் வாழ்க்கை எப்போதும் செழித்து இருக்கும், வறுமை வராது. எளிய விளக்கம். விருந்தினரை மதித்து வரவேற்கும் வீட்டில் நல்ல சக்தி, நல்ல அதிர்ஷ்டம் இருக்கும். அன்பு கொடுத்தால் அது பல மடங்கு திரும்ப வரும். உதாரண கதை. ஒரு கிராமத்தில் 2 குடும்பங்கள் இருந்தனர். ஒருவரின் வீடு எப்போதும் விருந்தினர்களால் நிரம்பியிருந்தது. அவர்கள் எதுவாக இருந்தாலும் பகிர்ந்து கொடுத்தார்கள். மற்றொரு வீட்டில் யாரேனும் வந்தால் எதுவும் இல்லை என்று சொல்லி அனுப்பிவிடுவார்கள். காலம் சென்றபோது முதல் குடும்பம் செழித்து வளர்ந்தது. 2வது குடும்பம் மெதுவாக சிரமத்தில் சிக்கியது. இந்தக் கதையின் பொருள். பகிர்ந்து கொடுக்கும் மனம் வளர்ச்சியை தரும், சுயநலம் வறுமையை தரும். ஊக்க உரை. விருந்தோம்பல் என்பது செலவு அல்ல. அது ஒரு முதலீடு. நிஜ வாழ்க்கை சம்பவம். பல பெரியவர்களின் வாழ்க்கையை பார்த்தால் அவர்கள் எப்போதும் பிறரை மதித்து உதவி செய்து வாழ்ந்தவர்களாக இருப்பார்கள். அதனால்தான் அவர்கள் வாழ்க்கையில் உயர்வு அடைந்தார்கள். நகைச்சுவை உதாரணக் கதை. ஒரு வீட்டிற்கு நண்பர் ஒருவர் வந்தார். வீட்டார் உடனே சாப்பிட ஏதாவது இருக்கா என்று சமையலறைக்கு போனார்கள். அவர் வேண்டாம், நான் சாப்பிட்டு வந்தேன் என்றார். அதற்கு வீட்டார், சரி, அப்படின்னா நீங்க சாப்பிட்டதைக் கண்டு நாங்க மகிழ்ந்துடலாம் என்றார்கள். அந்த அன்பு பார்த்து அவர் தினமும் அந்த வீட்டிற்கு வர ஆரம்பித்தார். கதையின் சின்ன பொருள். அன்பு இருக்கும் இடத்தில் மக்கள் தானாக வருவார்கள். மீண்டும் குறள். வருவிருந்து வைகலும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் இன்று. தமிழ் பொருள். விருந்தினரை தினமும் போற்றும் மனிதனின் வாழ்க்கையில் வறுமை வராது. அடுத்த குறளில் சந்திப்போம். நன்றி. இந்த மாதிரி தினமும் ஒரு திருக்குறள் விளக்கம் பார்க்க கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்கள். லைக், ஷேர், காமெண்ட், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.